இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். போதைப் பொருள் கடத்தலில் சிக்கிய மலேசிய விமானி. விமான நிலையங்களில் பாதுகாப்பு சோதனைகளை மேலும் தீவிரப்படுத்த அரசாங்கம் ஆலோசனை. மலேசிய விமானி ஒருவர் இந்தோனேசியாவிற்கு விமானம் மூலம் போதைப் பொருள் கடத்திய சம்பவமானது மலேசிய போக்குவரத்து துறையை உலுக்கியிருப்பதோடு அரசாங்கத்திற்கு அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளையில் வெளிநாடுகளில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்ச்சியாக மலேசியர்கள் சிக்கி வருவதும் அரசாங்கத்தை மேலும் கவலையடைய செய்துள்ளது. இதனையடுத்து மலேசிய விமான நிலையங்களில் கூடுதல் போலீசாரை பணியில் அமர்த்துவதும் மலேசிய ஏர்லைன்ஸ் குழும விமானிகளுக்கான பாதுகாப்பு சோதனை நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்வது குறித்தும் அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் டத்தோசரி ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை 28 கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து ஜகார்த்தா சென்ற மலேசிய விமானி ஒருவரின் பயணப்பையில் 70,114 எக்ஸசி மாத்திரைகள் மற்றும் மெத்தாபெத்தமின் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை குறித்து பரிசீலனை செய்யப்படுகிறது. இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை அறிக்கை கிடைத்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதில் தொடர்புடைய மற்ற நபர்கள் யார் என்பதையும் கண்டறிந்து பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் உடனடியாக சரி செய்யப்படும் என்றும் தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெளிநாடுகளில் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளில் மலேசியர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்களை தனிநபர் குற்றங்களாக கருதாமல் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய பிரச்சனையாக கருத வேண்டும் என்று மாரா எனப்படும் பாலியல் வன்முறை, தாக்குதல் மற்றும் வழிப்பறி திருட்டுக்கு எதிரான மலேசியர்கள் என்ற அமைப்பின் தலைவர் டேவ் அவ்ரான் தெரிவித்துள்ளார். உலகளவில் போதைப் பொருள் கும்பல்கள் பொருளாதார நெருக்கடி மற்றும் தனிப்பட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்தி மலேசியர்களை போதைப் பொருள் கடத்தலுக்கான கூரியர்களாக சிக்க வைத்து வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் மலேசியாவின் எல்லைகளை சுற்றி மிகவும் ஆபத்தான நிலை உருவாகி வருகிறது. இதை சிலர் செய்த தனிப்பட்ட தவறாக மட்டும் பார்க்க முடியாது என்று இன்று வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் மலாக்கா மாநில தேர்தலில் தற்போதுள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளையும் தக்க வைத்துக் கொள்ள பரிசான் நேஷனல் இலக்கு வைத்துள்ளதாக அதன் தலைவர் டத்தோசரி டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமிடி அறிவித்துள்ளார். புத்ராஜயாவில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற புறநகர் மற்றும் வட்டார மேம்பாட்டு அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு ஜஹீர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்னதாக மலாக்கா மந்திரி பசாரும் மாநில பரிசான் தலைவருமான டத்தோசரி அப்துல் ரவுப் யூசுப் கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்து பரிசான் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும் அதனால் அனைவரும் மீண்டும் அதே தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் மக்களின் நம்பிக்கையை வென்றுள்ள தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடே மீண்டும் அதே அணியுடன் தேர்தலை சந்திக்க BN முடிவு செய்ததற்கான முக்கிய காரணம் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மலாக்கா மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் வரும் டிசம்பர் மாதத்தில் நிறைவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அக்டோபரில் செப்பாங் அனைத்துலக சுற்றுப்பாதையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 1 கல்ஃப் பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் 2026 போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸ் நிர்வாக இயக்குனர் மைக்கேல் ரோச்சை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சிங்கப்பூரின் சிறந்த நடைமுறைகளை பின்பற்றி சர்வதேச தரத்தில் போட்டியை நடத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த போட்டி சுற்றுலா, வேலைவாய்ப்பு, முதலீடு மற்றும் விசிட் மலேசியா 2026 இயக்கத்திற்கு பெரும் ஊக்கமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த F1 பந்தயமானது மலேசியா பஹ்ரைன் உடன்படிக்கையின் கீழ் வரும் அக்டோபர் 2 முதல் 4 வரை செப்பாங் அனைத்துலக சுற்றுப்பாதையில் நடைபெறவுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக கடந்த ஏப்ரலில் பஹ்ரைனில் நடைபெறவிருந்த இப்போட்டி அக்டோபருக்கு மாற்றப்பட்டது. கடந்த 1999 முதல் 2017 ஆண்டு வரை மலேசியன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியை நடத்திய செப்பாங் அனைத்துலக சுற்றுப்பாதை பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஃபார்முலா 1 போட்டியை நடத்துகிறது. இதன் மூலம் மலேசியா பிராந்திய அளவில் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மையமாக தனது நிலையை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அலோஸ்தாரில் மாயமானதாக கூறப்பட்ட கணவன் மனைவி மற்றும் அவர்களது 9 வயது மகன் தொடர்பான வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கூட்டு எனப்படும் பணசீட்டு மோசடி தொடர்பாக அந்த தம்பதியினர் போலீசில் சரணடைந்துள்ளனர். 36 மற்றும் 39 வயதுடைய அந்த தம்பதியினர் இன்று அதிகாலை குபாங் பாசு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் சரணடைந்ததாக அம்மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ரட்ஜி அப்துல் ரஹீம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்கள் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோசடியில் ஒருவர் 25,000 ரிங்கிட்டை இழந்ததாக போலீசில் புகார் அளித்துள்ளார். அதையடுத்து குற்றவியல் சட்டம் பிரிவு 420 கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது. இணைய மோசடி மற்றும் சூதாட்டம் தொடர்பான அதிக ஆபத்துள்ள பதிவுகளை தானாகவே அகற்றும் நடைமுறையை செயல்படுத்துவதற்காக சமூக ஊடக தளங்களுக்கு அரசாங்கம் அவகாசம் வழங்கியுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். இணைய பாதுகாப்பு சட்டம் 2025 கீழ் சிறார் பாதுகாப்பு மற்றும் ஆபத்து குறைப்பு விதிமுறைகளை பின்பற்ற சமூக ஊடக நிறுவனங்கள் தயாராக இருப்பதாகவும், ஆனால் தங்களது உள்கட்டமைப்பை அதற்கேற்ப மாற்றுவதற்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இணைய மோசடி மற்றும் சூதாட்ட பதிவுகளை அகற்ற தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் விடுத்துள்ள கோரிக்கைகள் கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளதாகவும், ஒவ்வொரு பதிவையும் அகற்றும் நடவடிக்கைகளுக்கு சுமார் 30 நிமிடங்கள் தேவைப்படுவதால் அதிகாரிகளின் பணிச்சுமை கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். கங்காரில் கடந்த ஜூலை 26ஆம் தேதி சாக்கு மூட்டையில் மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் மேலும் ஒரு சாக்கு மூட்டையில் மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் இவ்வழக்கை கொலை வழக்காக மாற்றியுள்ளனர். இதுகுறித்து காங்கார் மாவட்ட போலீஸ் தலைவர் யுஷாரிஃபுடின் முகமது யூசுப் கூறுகையில், முதல் இடத்திலிருந்து சுமார் 31.1 மீட்டர் தொலைவில் புதர்களை அகற்றிக் கொண்டிருந்த 61 வயதான ஆண் ஒருவர் 2வது சாக்கு மூட்டையை கண்டுபிடித்ததாக தெரிவித்துள்ளார். அந்த சாக்கு மூட்டை மண்ணில் பாதியாக புதைக்கப்பட்டிருந்ததுடன் அதன் அருகே உள்ளாடை, பழைய கிழிந்த கால் சட்டை மற்றும் பெல்ட்டும் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட எலும்புகள் மற்றும் பொருட்கள் சுல்தானா பஹியா மருத்துவமனையில் தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து முதல் மற்றும் 2வது எலும்புக்கூடு கண்டெடுப்பு வழக்குகளும் குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் கொலை வழக்காக மறுவகைப்படுத்தப்பட்டுள்ளன. பினாங் முத்தியாரா LRT வழித்தட திட்டத்தின் அடுத்த முக்கிய கட்டமாக ரயில்வே அமைப்பு பணிகளுக்கான 3.28 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ஒப்பந்தத்தை MRT கார்ப் நிறுவனம் MRCB தேத்தா HJV நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மின்சார ரயில்கள், சிக்னல் மற்றும் ரயில் கட்டுப்பாட்டு அமைப்புகள், மின் விநியோகம், தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தானியங்கி கட்டண வசூல் உள்ளிட்ட 7 முக்கிய ரயில்வே அமைப்புகள் நிறுவப்பட உள்ளன. தற்போது சிலிகான் ஐலண்ட் முதல் கொம்டார் வரையிலான கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் 45 பைல் கேபிள்கள், 32 தூண்கள் அமைக்கும் பணிகள் முன்னேறியுள்ளதாகவும் MRT கார்ப் தெரிவித்துள்ளது. மேலும் கொம்டார் முதல் பினாங் சென்ட்ரல் வரையிலான CMC2 ஒப்பந்தமானது இவ்வாண்டு நவம்பரில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.